ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மங்களகரமான வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 4 verses 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு நிமிட ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தின் மேல உங்க வலது கரத்தை வைத்து இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது என்னை அதிகமாக இந்த வசனங்கள் தொட்டது. என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஆமென், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் வல்லவன். உண்மையாலுமே வல்லவர்களா? என்ன சத்தம் வர மாட்டீங்க? சில பேர் சண்டை போடல வல்லவர்கள், எதிர்த்து கேட்கறதுல வல்லவர்கள். ஆனா இங்க ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தில் வல்லவனானான். வல்லவன் என்ன அர்த்தம்? அது பழமொழி. வல்லவன் என்ன அர்த்தம்? அத சொல்லுங்க. மார்க்கெட்ல வித்த மாதிரி சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. வல்லவன் என்ன அர்த்தம்? பலமுள்ளவன், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். வல்லவன், திறமசாலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப எதுல திறமசாலியா இருக்கிறாரு? விசுவாசத்துல. ஆக இந்த சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சர்ச்சுக்கு வராது இருக்கிறதுல வல்லவர்களா இருக்கணும். அப்படியா? பைபிள் வாசிக்கிறதுல வல்லவர்களா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் எதுல வல்லவனானானா? விசுவாசத்தில் வல்லவனானான். பிரைஸ் தி லார்ட். ஆக அறிக்கை எடுங்க. உங்க பேரை சொல்லி, என் பேரை நான் சொல்றேன், மனோவா விசுவாசத்தில் வல்லவனானான். மனோவா விசுவாசத்தில் வல்லவனானான். எங்க உங்க சத்தம் வர மாட்டேங்குது? சத்தம் என் காதுல விழுகிற மாதிரி சொல்லுங்க. மனோவா, உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கேக்குதா? ஆமென். உங்க 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 வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருங்க? விசுவாசத்தில் வல்லவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையாகவுமே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். வேதத்துல பார்க்கிறோம், இந்த 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து படிங்களேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். போதும். இந்த 3 வசனங்களை படிக்கும் பொழுது பாருங்க,
நல்லா கவனிக்கணும், அப்பதான் அது உங்களுக்கு புரியும். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார். எங்க அழைச்சாரு? ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாம் தன் தகப்பனாரோடு கூட சேர்ந்து என்ன செஞ்சாரு? அப்படியே அந்த நாடோடி ஜனங்களாக வருகிறார்கள். வருகிற வழியில பதான் ஆறான்ற இடத்துக்கு வந்தாங்க. அங்க வந்தோடனே அவனுடைய தகப்பனார், யாருங்க ஒரு பேரு, தேராகு மரித்து போனார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் நீங்க படிக்கும் பொழுது, புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2 படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஜாதின்றது 2 ஜாதி தான். ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பெண் ஜாதி. அல்லேலூயா. அப்போ இந்த ஜாதின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மத்ததை சொல்ல, உன்னை பெரிய சந்ததி ஆக்குவேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக்குவேன், உன்னை பெரிதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு ஒரு தகப்பனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பெரிய குடும்பம், ஒரு குழந்தை குட்டி ஜாஸ்தி சொல்லுவாங்களா இல்லையா? பிக் ஃபேமிலி. இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி எல்லாம் எப்படி? எக்கனாமிக் ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி, சின்ன குடும்பம். எத்தனை பிள்ளைகள்? 1 2 அவ்வளவுதான். மிஞ்சி போனா 3, அதுக்கு மேல பிள்ளைகள். ஆனா அந்த காலத்துல எல்லாம் எத்தனை இருந்தாங்க? 8 9 10 12 16 நிறைய இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? I will bless you, I will make you fruitful. நான் உன்னை திரள் ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை பெரிய குடும்பம் ஆக்குவேன், உன் சந்ததி பெருகும். 10 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 10 பேர் கல்யாணம், அவங்களுக்கு பிள்ளைகள் 10 பிறந்துச்சுன்னா என்ன ஆகும்? பெரிய குடும்பம், பெரிய குடும்பம். அந்த மாதிரி ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்ப சொல்லும் பொழுது வயசு என்னங்க? 75. 75 வயசுல ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியா. அப்படி சொல்லும் பொழுது அங்க என்ன படிக்கிறோம்னா, தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்ல, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவன்றார். அங்க ஏதுக்களே இல்லை. அங்க என்ன இல்லை? நம்புறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவன்றார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அதுக்கு தகுதியே இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, குடும்ப பேக்ரவுண்ட் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது 75 வயசு ஆயிருச்சு. ஆனா என்ன இல்ல? ஒரு கற்ப கனி இல்ல, நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஆண்டவர் சொல்லும் பொழுது there is not a little hope in his life. அவன் வாழ்க்கையில ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லைங்க. 75 வருஷம் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாணம் ஒரு 25 வயசுல ஆகுதுன்னு வைங்களேன். கல்யாணம் 25 வயசுல ஆகுதுன்னா 50 வருஷமா என்ன இல்ல? குழந்தை இல்ல. there is no fruit. குழந்தை இல்ல, அந்த ஆசீர்வாதமே இல்ல. அப்ப பாருங்க,
50 வருஷம் இல்லாத இப்ப வரப்போகுது, 50 வருஷம் இல்லாததா இப்ப வரப்போகுதுன்ற மாதிரி 50 வருஷம் எனக்கு ஒண்ணுமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னை உயர்த்த போறேன் அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு 100 கோடிக்கு இடம் தராருன்னு வைங்களேன். இங்க இப்ப நிலைமை என்னன்னா, நம்ம சர்ச்சுக்கு ஓடுற ஆம்னி வேனுக்கு கேஸ் அடிக்கிறது கூட நிலைமை இல்லை, அந்த மாதிரி தான் ஓடுது. ஆனா விசுவாசம் எப்படி? கோடிக்கு மேல விசுவாசம், பில்லியன் ட்ரில்லியன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தில் பணக்காரரா இருந்தார். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், there is not a little hope in his life. ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்ல. புரியுதா உங்களுக்கு? நம்புறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல, நம்புறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. ஆனாலும் என்ன பண்ணானா, he hoped against hope. ஆமென். அவன் எங்க இல்லையோ அங்கே கர்த்தரை நம்பினான். நம்பிக்கையில என்ன செய்யலாம் பாருங்க. அந்த 3 வசனம் ரொம்ப முக்கியம். தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட. எப்படி நம்பினான்னா, கர்த்தர் சொன்னார் அது செய்வார். எனக்கு தகுதி இல்லை, ஆனா எனக்கு சொல்லுகிற தேவனுக்கு செய்ய வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நமக்கு 100 கோடி கொடுத்து இடம் வாங்கறதுக்கு எனக்கு இல்லை, ஆனா என்ன சொல்லுகிற ஆண்டவருக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். உங்களை ஒரு பெரிய தொழிலதிபரா மாத்தது உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா உங்ககிட்ட சொல்ற தேவனுக்கு இருக்கு. He has all power and all authority. He has all dominion. Hallelujah. He has all source. He has everything in himself. அவருக்குள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஐஸ்வர்யம், ஞானம் எல்லாமே இயேசுவுக்குள் இருக்கிறது. வல்லமை ஐயோ சொல்லவே முடியாதுங்க, அவ்வளவு ஆண்டவருக்குள் இருக்கிறது. அந்த தேவன் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன், நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பேன், உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன். நம்ம வேலையெல்லாம் என்னது? ஜஸ்ட் பிலீவ் இட். நம்புறத நம்ம வேலை. we must believe. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தெல்லாம்
பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நேற்று எங்களை கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கும்படியாக அழைத்திருந்தார்கள். 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா 31ஆம் தேதி எங்க வீட்டில் ஜெபிக்கணும்ட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழியரெல்லாம் நல்ல பழக்கம், மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லாம் நல்ல பழக்கம். அவங்களோட ஃபோனில் பேசலாம், அவங்கள வீட்டில் போய் சந்திக்கலாம். அந்த மாதிரியான ஆக்சஸ், அந்த மாதிரியான அவங்களுக்கு என்ன இருக்குங்க, ஒரு பழக்கம் இருக்கு. அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க பங்கு பெறாங்க. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் ஜெபிப்பதற்காக எங்களை கூப்பிடுறாங்கும் போது நாங்க யார் ஒண்ணுமே கிடையாது. ஆமீன். புரியுது உங்களுக்கு? அட்ரஸ் தெரியாதவங்க, பேர் சொன்னா கூட யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற எங்களை நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து கூப்பிடும் பொழுது அல்லேலூயா, எப்பேற்பட்ட வீடுகளுக்கும் போய் ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் வழியை திறக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நிறைய ஊழியக்காரங்களை எங்களுக்கு தெரியும், ஆனா கர்த்தர் எங்களை அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு வச்சார். அல்லேலூயா. அதுவும் இங்க சொல்றாங்க, உங்க பேரை தான் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிச்சாருன்றாங்க. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு நம்புறதுக்கு அங்க ஏதுவே இல்லை. there is no hope at all. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, பைபிள்ல படிக்கும் பொழுது நீங்க படிங்களேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்களேன். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 13 verse 16 படிங்க. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென். பூமியின் தூள். எதை தூள்னு சொல்றோம்? நம்ம நிறைய தூள்கள் எல்லாம் நம்ம இப்ப உபயோகப்படுத்துறோம் இல்லையா? நான் இப்படி சொல்றேன், அதான் நமக்கு நல்லா புரியும். என்ன தூள்? டீ தூள். இலை என்ன செய்யுதுங்க? ஒரு இலையா இருக்கும்போது தூளாக்குனா அது பலதான் என்ன செய்யுது? பிரிந்து வருது இல்லையா? அப்ப தூள்கள் ஆண்டவர் பூமியின் தூளை போல. இந்த தூளை எல்லாம் எண்ண முடியுமா? ஆனா அளக்கிறோம், என்றதுக்கு முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பூமியின் தூளை போல. இந்த பூமி எவ்வளவு பெருசு நமக்கு தெரியுமா? சொல்லுங்க. பெருசு, மிக பெருசு. அல்லேலூயா. வாஸ்ட். நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய பரப்பளவு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவுடைய அளவு தெரியுமா? தெரியாது இல்லையா? எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? ஒண்ணு தெரியும், நல்லா சாப்பிட தெரியும், நல்லா தூங்க தெரியும். இருக்கீங்களா? இதுதான் தெரியும். இதெல்லாம் நம்ம கத்து வச்சுக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஆக்குவேன். எத்தனை வயசு? 75 வயசு. இதுவரைக்கும் குமாரன் இல்லை, இதுவரைக்கும் குழந்தை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஆக்குவேன். ஆபிரகாம் நம்பினார், ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒன் ஃபைன் ஈவினிங் ஆபிரகாமை அழைச்சு, வெளியே வாப்பா, வெளியே வானத்தை அண்ணாந்து பார். அண்ணாந்து பார்த்தா, ராத்திரியில அண்ணாந்து பார்க்க சொல்றாரு. திரளான நட்சத்திரங்கள். அது என்ன அப்படின்றாரு. இப்ப 1 2 3 4 5 6 திரும்ப கணக்கூட்ட திரும்ப என்றாரு. ஆண்டவர் என்ன முடியல. ஆண்டவர் இவ்வளவாய் உன் சந்ததி பெருகும்.
அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல அது எப்படி எண்ண முடியாது, திரளாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக நான் உன் சந்தை என்ன செய்வேன், பெருக. இதுவரைக்கும் உலகத்துல எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு யாரா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? எந்த விஞ்ஞானியாவது கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? சொல்லுங்க. அது சொல்றாங்க, அது பூமியை விட 3 மடங்கு பெருசுன்றாங்க. சில நட்சத்திரங்களுடைய ஒளிகள் இன்னும் பூமிக்கு வந்தடையலன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவாய் உன் சந்ததி பெருகும். ஏன்னா நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிறவர். அவைகள் ஒன்றாகிலும் விடுபடுவதில்லை. அந்த தேவன் சொல்றாரு, உன் சந்ததியை என்ன செய்வேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு பூமியின் தூளை போல. இப்ப சொல்றாரு என்னதுங்க, நட்சத்திரங்களை. ஆபிரகாம் சொல்றாரு, ஐயா என் வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், எலியேசர், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்ல, இல்லப்பா இல்ல, அவன் இல்ல, உனக்கும் சாராளுக்கும், உன் உடன்படிக்கை மனைவி சாராள், உனக்கும் அவளுக்கும் தான் நான் கொடுக்க போறேன்றார். நாட்கள் சென்றது, வயசு 85 ஆயிருச்சு. சாராளுக்கு பொறுமை இல்லை. பெண்களுக்கு அநேக நேரம் என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. அவசரம், எது எடுத்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். அந்த அவசரத்துல என்ன செஞ்சா, இன்னும் எத்தனை நாள் நான் காத்திருக்கட்டும், எத்தனை நாள் காத்திருக்கட்டும், அடிமை பெண் ஆகாரத்தை கொடுத்துட்டா. இவன் தான் பையன் நினைச்சிட்டு, அதுக்கு ஒரு இஸ்மவேல் பிறந்த, இவன் தான் பையன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றார், நாட் திஸ் ஒன், நாட் இஸ்மாயில், but to you and your wife Sarah I will give you a son. அவன்தான் சொல்லி சொல்லி என்னாச்சுங்க, வருஷம் கடந்துட்டே இருக்கு. இப்ப வயசு 98 ஆயிருச்சு. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சந்திச்சு சொல்லிட்டே இருக்கிறார். என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, உனக்கு குமாரனை கொடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்களேன். 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், உன்னை எப்படி பெருக செய்வாராம், மிகவும் திரளாய் பெருக செய்வென்றார். எப்படிங்க, மிகவும் திரளாய் பெருக செய்வாராம். ஆனா இங்க என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல, குழந்தையே இல்ல. கர்த்தர் சொல்றார், உன்னை திரளாய் பெருக செய்வேன். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளை, வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்யறாருங்க, விசுவாசத்தில் இருக்கிறார். அடுத்த ஆண்டவர் சொல்றார், 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:17 படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி எப்படி பெருகுமா, கடற்கரை மணலை போல பெருக செய்வென்றார். கடற்கரை மணல். எத்தனை பேர் மெரினா பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? மெரினா பீச் சென்னையில். ஒரு சிலர்லாம் போகவே இல்லையாட்டு இருக்குது. இவாஞ்சலின் கை தூக்கல. அப்புறம் மெரினா பீச் ஆசியா கண்டத்திலே பெரிய பீச் அதுதான்றாங்க. மணல், கடல் கிட்ட போறது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும். பயங்கரமான மணல். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் சந்ததியை அந்த கடற்கரை மணலை போல பெருக செய்வேன்றார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் மேல வாக்குத்தத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா என்ன இல்லைங்க, சொல்லுங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல. அப்படியே போயிட்டு இருக்காங்க, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. ஆமேன். இப்ப வாங்க நான் சொல்ற வசனத்தை படிங்களேன். அதாவது எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை படிங்க. எபிரேயர் 6:14-15. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அந்தபடியே அவன் பொறுமையாய்
காத்திருந்து அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்ன செஞ்சானா? பொறுமையாய் காத்திருந்து. எல்லாரும் சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை பொறுமையா காத்திருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு செடியை நெற்றோம்னா, அந்த ஒரு உதாரணமா ஒரு மாமரத்தை நெற்றோம். அந்த மாமரத்தை வச்சா அது காய்க்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அந்த 6 வருஷம் பொறுமையா இருந்தா தான் அது காய் பார்க்க முடியும். இன்னைக்கு நெட்டிட்டு நாளைக்கே காய் ஆக்கணும் முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யற நாளைக்கே அதுல விருத்தி அடையணும். இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நாளைக்கே பெரிய பணக்காரன் ஆகணும். முடியுமா? முடியாது. பொறுமையா காத்திருக்கணும். அல்லேலூயா. பொறுமை ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அதான் பொறுமை. ஆமென். சபையில் நிலைத்திருக்கணும், சத்தியத்துல நிலைத்திருக்கணும், பொறுமையா காத்திருக்கணும், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். ஆபிரகாம் என்ன செஞ்சாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி பொறுமையாய் இருந்தான். இன்னைக்கு மனுஷனுக்கு என்னல்ல, பொறுமையே கிடையாது. சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமா பழமொழி சொல்றாங்க, பிஞ்சிலியே தெரியலையா உங்களுக்கு? பிஞ்சிலியே பழுத்துறது, முத்தி பழுக்கிறது இல்ல, பிஞ்சிலியே. அவசரம் அவசரம், எல்லாமே அவசரம் அவசரம் அவசரமா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க? பொறுமை. அல்லேலூயா. இந்த பொறுமையா இருக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. தேவ பிள்ளை அழைத்த அழைப்புல நிலைத்து பொறுமையா இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும் உயர்வை பார்க்க முடியும், ஒரு நாள் வரும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், ஒரு நாள் வரும் மேன்மையை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பொறுமை. ஆக தேவ பிள்ளையே இங்க படிக்கிறோம், ஆபிரகாம் என்ன செஞ்சாராம்? பொறுமையோடு காத்திருந்தான். இப்ப வாங்க ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கலையா? பலவீனமா இருக்கவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப பலவீனமா இருக்குதுங்க. எப்படி? ரொம்ப பலவீனம். எந்திரிச்சு நிக்க முடியல, படுத்துக்கலாம்னே இருக்குதுங்க. எப்படி இருக்குது? படுத்துக்கலாம்னே இருக்குது. யாராவது சாப்பாடு ஆக்கி கொடுத்தா சாப்பிட்டு படுத்துக்கலாம். அந்த மாதிரி விசுவாசத்துல ஆபிரகாம் எப்படி இல்லையா? அவன் பலனா இருந்தான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்படுறதை பெற்றுக்கொள்ள எப்படி இருக்கணும் சொல்லுங்க? விசுவாசத்தில் பலனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தில் பலனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நான் விசுவாசத்தில் பலவான், நான் விசுவாசத்தில் பலவான். அல்லேலூயா. விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வாக்கு பண்ணது என்ன? 75ல. இப்ப வயசு என்னாச்சு? 100. 100 வயசாயிருச்சு. சரீரம் செத்து போச்சு. ஆனால் என்ன செய்யலையா? அவன் என்ன செய்யல? தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாமல் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன செய்யல? நினைக்கல. நம்ம என்ன சொல்றோம்? போதும் கர்த்தா. என்னது? போதும், அவன் வாழ்ந்தது போதும். ஆமென். ஒரு சின்ன கஷ்டம்தான், உடனே நான் செத்து போறேன், நான் சாகிறேன். சாகுங்க, யாருக்கு நல்லது? ஆமென். அவ்வளவுதான், முடிஞ்சு, செத்தா முடிஞ்சுது. இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, உயர வேண்டிய உயர்வு எவ்வளவு இருக்கு. அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டி இருக்கு. அதனால ஆண்டவர்ட்ட என்ன கேட்கணும்?
ஜீவனை கேட்கணும், கிருபையை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் கொடுத்தா கூட பத்தாது. அல்லேலூயா. அவ்வளவு வசனங்கள், வார்த்தைகள். ஆமென். வாரத்தில் ஒரு நாள் பிரசங்கத்துல என்ன கொஞ்சம் தான் பிரசங்கம் பண்ண முடியுது. டெய்லி பிரசங்கம் பண்ணாலும் கொஞ்சம் தான் பண்ண முடியுது. பிரசங்கம் பண்ண என்ன செய்யலாம்? பண்ணிட்டே இருக்கலாம். ஆண்டவர்ட்ட ஆயுசு நாட்களை கேட்கிற அப்பா நிறைய வருஷங்களை கொடுங்க, இன்னும் வார்த்தைகள் என்ன செய்யணும்? ஜனங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்ல சொல்ல ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு ஆமேன் இல்ல, ஒரு அல்லேலூயா இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் எண்ணலைங்க, நான் 100 வயசு ஆயிட்டேன்னு எண்ணல. இன்னைக்கு என்ன செய்யறேன்? எனக்கு 50 வயசு ஆயிருச்சு, 70 வயசு ஆயிருச்சு. ஆனா அவன் எண்ணலையா. அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போனது இல்லை. உடனே என்ன சொன்ன? எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதுங்க, அப்படியே எல்லாம் கட்டு விட்டு போச்சுங்க. அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான் போச்சு. போதும்னு ஆண்டவர் எடுத்துருவாரு. அல்லேலூயா. நான் வாழ்னப்பா உமக்காக, நான் உமக்கு சாட்சியா வாழ்னப்பா, நான் ஆசீர்வதிக்கப்ப, நான் உயரணும். இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகள் நீண்ட நாள் வாழ்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும். அத ஜனங்க பார்க்கணும். அல்லேலூயா. ஈசாக்கு வர 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 என்ன செஞ்சான்? விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் ஆசீர்வாதத்தை ஜனங்களால் என்ன செய்ய முடியல, பொறுத்து கொள்ள முடியல. கேராரின் ராஜா பொறாமை கொண்ட இடத்துல வந்து சொல்றான், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த மாதிரி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில வளரணும், பெருகணும், உயரணும், விருத்தி அடையணும். அதை மற்ற ஜனங்க பார்த்து சொல்லணும், உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரப்பா, உன் கர்த்தர் உன் குடும்பத்தோட இருக்கிறாரப்பா, உன் பிசினஸோட இருக்கிறாரப்பா, உன் ஊழியத்தோட கர்த்தர் இருக்கிறாரப்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்பியமா? ஆமென். கேட்போமா? அதை விட்டுட்டு என்ன சொல்றது? போதும் ஆண்டவரே. ஆமென். ஆக இவன் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? பலவீனமா இருக்கவில்லை, விசுவாசத்தில் பலன் உள்ளவனா இருந்தான். ஆமென். சில பேர்லாம் எப்படின்னா, ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சாதான் ஆண்டவர் நம்புவாங்க. என் கஷ்டம் மாறினா தாங்க நான் நம்புவேன், என் கடனை கட்டினா தாங்க நான் நம்புவேன், எனக்கு சுகம் கிடைச்சாதாங்க நான் நம்புவேன். ஆண்டவர் சொல்லி அப்படியே பேசிட்டே உனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்றார். நான் நம்புறேன்ப்பா, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. நீங்க செய்ய வல்லவர், நான் நம்புறேன்ப்பா, காத்திருக்கிறேன்ப்பா, நிச்சயமா எனக்கு செய்வீங்க. ஆபிரகாம் அப்படிதான் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் 75 வயசுல வாக்கு பண்ணார். 25 வருஷம் ஓடிடுச்சு, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. குழந்தை கிடைக்கல, மீதி எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா என்ன கிடைக்கல? உன் சந்ததி பெருகுனார். எப்படி பெருகுனாரு? பூமியின் தூளை போல பெருகுனார், நட்சத்திரங்களை போல பெருகுனார், திரளாய் பெருகுனார், கடற்கரை மணலை போல பெருகுனார். பெருகும் பெருகும் சொல்லிட்டே இருக்கிறார், ஆனா பெருக்கமே இல்லையே அப்படின்னு அவன் புலம்பலைங்க. அல்லேலூயா. அவன் விசுவாசம், கர்த்தர் செய்ய வல்லவர். சொல்லி 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 எல்லாம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. ஆமென். சரீரம் செத்து போச்சு, வயசு ஆகி போச்சு, எல்லாம் காஞ்சு போச்சு, ஒன்னும் வழியே இல்லை. ஆனாலும் அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அல்லேலூயா. பிள்ளைக்கு பையனுக்கு வயசாயிட்டு போகுதா, மாப்பிள்ளையே வரலன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசிங்க, என் ஆண்டவர் கொண்டு வர வல்லவர். நல்ல மணமகனை கொண்டு வருவார், நல்ல மணமகளை கொண்டு வருவார். விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென். எப்படி இத்தனை நாள் நான் ஒரு கடன்லயே இருக்கிறேன், அந்த கடனை கட்ட முடியலையே, விசுவாசிங்க, ஆண்டவர் கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதவை திறந்தா போதுங்க. ஆமென். எல்லா கடனையும் அடைச்சு, ஆமென், நீங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறி விடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எங்கேயோ தான் ஒரு இதை கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரன் சொன்னாராம், அவருக்கு எத்தனையோ லட்சம் கடன் இருந்துச்சான், எத்தனையோ கோடி கடன், 6 கோடி என்னமோ, பயங்கர கடன், ஒண்ணுமே முடியல. அப்போ என்ன செஞ்சார்? வசனத்தை படிச்சார், விசுவாசிச்சார், ஆண்டோட வார்த்தையை நம்பின, கர்த்தர் செய்ய வல்லவர்னு சொல்லிட்டு ஜபங்கள்ல கலந்துக்குவார், கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுவார். பாருங்க, இப்ப எதெடுத்தாலும் நஷ்டம் 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 இருந்தவருக்கு ஒரே ஒரு பிசினஸ் அமைஞ்சதாமா.
என்னதுங்க? ஒரே ஒரு பிசினஸ் பல கோடியில அமைஞ்சுதான். அந்த ஒரு பிசினஸ்ல எல்லா கடனையும் அடைச்சு அல்லேலூயா அவர் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கறதா உயர்ந்துட்டாராம். அல்லேலூயா. ஒரு காரியத்துல ஆண்டவர் உயர்த்த முடியுங்க, ஒரு விஷயத்துல ஆண்டவர் உயர்த்த முடியுங்க. ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது ஒரு சின்ன காரியத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆக அவிசுவாசமான வார்த்தையே சொல்லாதீங்க. ஆகாது, முடியாது, நடக்காதுன்னா நடக்காது. ஆமென். ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஆமென். இந்த பூமியில 2 வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட். எதை எடுத்தாலும் துர்குணமா அவிசுவாசமா பேசுறவங்க உண்டு, அதை ஆசீர்வாதமா பேசுறவங்க. எந்த குரூப்ல இருக்கன்னு பாருங்க. சில பேருடைய வாயை திறந்தாலே அவிசுவாசமான வார்த்தை தான். அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சது, பிழைக்காது, ஆகாது, நடக்காது. ஆனா ஆபிரகாம் பாருங்க, எங்க முடியாம செத்து போனதை எண்ணாது இருந்தான். சரீரம் அப்படின்னு என்னாச்சு? வயசாயிருச்சு, ட்ரைட் அப், எல்லாம் காஞ்சு போச்சு. ஆனால் என்ன செய்யலையா? அதை எண்ணாது இருந்தான். அதுக்கு அடுத்த வசனம் படிங்களேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம. சில பேருக்கு என்னதுங்க? விசுவாசத்துல சந்தேகம். நடக்குமா, நடக்காதா, ஆகுமா, ஆகாதா, வெந்துச்சா, வேகலையா, செய்வாரா, செய்ய மாட்டாரா, வாங்குவனா, வாங்க மாட்டானா, பிழைப்பனா, பிழைக்க மாட்டானா. என்னதுங்க? 2 மனசு. சில பேர் இப்படிம்பாங்க, என்ன வந்தா போயிட்டு வாங்க, எதையாவது ஒண்ணு தொடுங்க. எப்படி? எதையாவது ஒண்ணு தொடுங்க. 2 நினைச்சு வச்சுக்கிறது. இது நடக்குமா, நடக்காதா? கவனிக்கிறீங்களா? ஒத்தையா ரெட்டையா இந்த வாழ்க்கை ஆகாது. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. ஆமென். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாதுங்க. சந்தேகம் நமக்கு எந்த அற்புதத்தையும் கொண்டு வராது. ஆமென். முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிக்கணும். அதான் பைபிள் சொல்லுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயம் உறுதியாய் நம்பி. அல்லேலூயா. நம்மை உயர்த்த ஆண்டவர் வல்லவர் என்பது என்ன செய்யுங்க? முழு நிச்சயமாய் நம்புங்க. அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனுடைய காரியங்களை நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, அதை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கர்த்தர் நமக்கு அந்த அற்புதத்தை கட்டாயம் செய்வார். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1:20 வேகமா படிங்களேன், டைம் ஆயிருச்சு. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிங்க? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. திருமணத்துல போதகர் கேட்பாங்க கணவனை பார்த்து, நீ இவருக்கே புருஷனா இருக்கிறாயா? ஆம். மனைவியை பார்த்து, இவளுக்கே மனைவியா இருப்பாயா? ஆம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே இருப்பேன் என்று அர்த்தம். சரிங்க. ஆம்னா ஆமா அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? ஆமென்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவது. அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது அந்த விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லணும்? ஆமென், ஆமென், ஆமென் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். அப்பதான் அந்த வார்த்தை என்ன செய்யும்? அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் சொல்றாரு ஆமென் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமோதிக்கிறோம்ப்பா. அந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆமென், ஆமென் சொன்னாதான் அது என் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிங்க? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல படிக்கும் பொழுது அதாவது ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வருகிறார். வந்த பொழுது ஆபிரகாமுக்கு வயசு எத்தனைங்க? 99 வயசு.
அப்போ வரும் பொழுது தேவன் வருகிறார். இவன் எதிர்கொண்டு ஓடி போய் வரவேற்று நல்லா உபசரிச்சு நல்லா அவங்கள பிளஸ் பண்ணி, ஆமென், நல்ல ஆகாரம் கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவங்க போகும் பொழுது அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிங்க. அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். எங்கே என்றார்கள்? அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டு இருந்தார். சரி, ரைட். இப்ப தேவன் என்ன, 3 பேர் வராங்க. ஆமென். 3 பேர் வராங்க. அந்த 3 பேரும் போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, அப்பொழுது அவர், யாரு? கர்த்தர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நம்ம ஊருக்கு எங்கேயோ போயிட்டு வரும் பொழுது அந்த வீட்டுக்காரங்களை பார்த்து என்ன சொல்றோம்? போயிட்டு வரேன். என்னதுங்க? போயிட்டு வரேங்க. திரும்ப அந்த வீட்டுக்கு நம்ம வருவோமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா சொல்லிட்டு வரோம், போயிட்டு வரேன். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் திரும்ப என்ன செய்வேன்? உன்னிடத்திற்கு வருவேன். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாருங்க? நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்மை சந்திக்கிறார். மறுபடி நம்மை சந்திக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன செய்யறதில்ல, திரும்ப திரும்ப அவர்கிட்ட வரதில்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில சாப்பிடுறோம், திரும்ப மத்தியானம், திரும்ப காலையில ஜெபிக்கிறோம், மத்தியானம் ஜெபிக்கிறோமா? ராத்திரி ஒரு சிலர் ஜெபம், ஒரு சிலர் ஆமேன், அவ்வளவுதான் தூக்கம். திரும்ப திரும்ப, அல்லேலூயா, திரும்ப நான் வருவேன், மறுபடியும் வருவேன். அப்ப மறுபடி திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? பைபிளை படிக்கணும், திரும்ப திரும்ப ஜெபிக்கணும், திரும்ப திரும்ப பாடணும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆலயத்துக்கு வரணும். இன்னைக்கு 1ஆம் தேதி முதல் வாரம் கம்யூனியன் போலாம், திரும்ப அடுத்த மாசம் வருவோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு வாரம் வரணும், திரும்ப திரும்ப வரணும், திரும்ப திரும்ப ஜெபிக்கணும், திரும்ப திரும்ப ஆண்டவரை துதிக்கணும், தேடணும், ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப திரும்ப நான் வருவேன்றாரு. அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்ல, உங்க வீட்டுக்கு நான் திரும்ப திரும்ப வருவேன். இயேசு மறுபடியும் தேவாலயத்துக்கு போனார், மறுபடியும் ஆலயத்துக்கு போனார், மறுபடியும் ஆலயத்துக்கு போனார். ஆக மறுபடியும், அல்லேலூயா, திரும்ப. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்ல, நான் திரும்ப உன்னிடத்திற்கு வருவேன். எப்ப வருவேன்? ஒரு உற்பத்தி காலத்திட்டம், உற்பவ காலத்திட்டம். இந்த குழந்தைகள் எல்லாம் கருத்தரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் உன் வாழ்க்கையில வரும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லும் பொழுது வயசு என்னாச்சுங்க? 100. நம்மளாவது என்ன கேட்போம், ஏயா 75 வயசுல நடக்காதா இப்ப நடக்க போகுது? 75 வயசுல நீங்க வாக்குத்தத்தம் பண்ண போது செய்யாத இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உற்பத்தி காலத்திட்டத்தில் நிச்சயமாய் நான் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு என்ன இருக்கும்? ஒரு குமாரன் இருக்கும். அப்ப சாராள் என்ன செய்யறா பாருங்க, அங்க வாசிக்கிறோம் 11வது வசனத்துல, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. என்னாச்சுங்க? ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு, அந்த உற்பத்தி கால, அந்த உற்பவ காலத்திட்டம் எல்லாம் என்னாச்சுங்க? மாறி போச்சு. சூழ்நிலைகள்
மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். வயசாயிருச்சு, காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், நான் நிச்சயமா திரும்ப வருவேன். இப்ப சாராள் என்ன செய்யறா? அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறா. கேட்டுக்கொண்டு என்ன செய்யறாங்க? உள்ளத்திலே நகைத்தாள். அல்லேலூயா. இருங்க நான் வாசிக்கிறேங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். யார் சொல்றா? உள்ளத்துல சிரிச்சிட்டு சொல்றா, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது. வயசான கூட புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறா. நான் கிழவி, அவர் கிழவன்னு சொல்லிருக்கலாம்ல. அங்க கூட என்ன சொல்ற? ஆண்டவன். அதனாலதான் பேதுருவில படிக்கிறோம், விசுவாச ஸ்திரீகள் தங்கள் புருஷரை என்ன சொன்னாங்களாம்? ஆண்டவன் மாறே அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுங்க? சொல்லுங்க. மரியாதை கொடுக்கணும். புருஷனுக்கு மரியாதை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க இன்னைக்கு? அவன் கிடக்கிறான், அது வந்துச்சு, அது போச்சு. அந்த நாய் இப்படிதான் பேசுறாங்க. இருக்கீங்களா? அந்த அம்மா என்ன? விசுவாசம் உள்ள ஸ்திரீ, பரிசுத்த ஸ்திரீ. என்ன சொல்றாங்க? என் ஆண்டவன் கனத்தை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. புருஷன் ஸ்திரீக்கு தலையாயிருக்கிறான், அவன் தான் தலை. அப்ப அந்த தலைக்கு என்ன இருக்கணும்? ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக அதெல்லாம் கத்துக்கோங்க. விசுவாச ஸ்திரீகளா இருந்தா, பரிசுத்த ஸ்திரீகளா இருந்தா என்ன செய்யுங்க? உங்களை வேணா நான் கிளவின்னு சொல்லிக்கோங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? 10 வயசு டிஃபரன்ஸ். என் ஆண்டவன் முதிர்ந்த மரியாதையோட சொல்றாங்க. இருக்கீங்களா? புரியுதா? தூங்குறீங்களா? அல்லேலூயா. ஊட்டிக்காரம்மா எழுப்பிடுங்க அந்த அம்மாவை. என்ன சொல்றாங்க? என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? சாராள் தன் உள்ளத்துல சிரிச்சுட்டு சொல்றான், நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று அவள் உள்ளத்துல சொல்லிக் கொண்டாள். உள்ளத்துல நினைக்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியுது. நீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க கூட ஆண்டவருக்கு தெரியும். பாஸ்டருக்கு என்ன எழுப்புதல் வந்துருச்சாட்டு இருக்குது, போட்டு தள்ளுறாரு, நினைச்சீங்கன்னா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன அறுத்துட்டு இருக்கிற, சீக்கிரம் முடிச்சா நான் போய் என்ன செய்வேன்? ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிடுவேன் அப்படின்னா அதுவும் அவருக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்கன்னு கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா நினைச்சா அதுவும் அவருக்கு தெரியும். அவ உள்ளத்திலே நகைத்தாள். ஆண்டவருக்கு பின்பதா உட்கார்ந்து கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து என்ன செய்யறா? நகைத்தாள். அப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து டிவி பட்டினா கூட ஆண்டவருக்கு தெரியும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செல்போன்ல பார்த்துட்டு இருந்தா கூட ஆண்டவருக்கு தெரியும். தேவையில்லாத பார்த்தா அதுவும் தெரியும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, மனுஷருடைய அந்தரங்கங்களை நியாயந்திருக்கிற தேவன். அது ஒரு நாள் ஒரு செய்தி கொடுக்கணும். நிறைய செய்திகள் இருக்கு ஆண்டவருக்கு கிருபை. அதான் சொன்னேனே, 1000 வருஷம் வேணும் பிரசங்கம் பண்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணாலும் 1000 வருஷம் பிரசங்கம் பண்ணா கூட வார்த்தையை பேசி முடியாதுங்க. அவ்வளவு வார்த்தைகள், அவ்வளவு சத்தியம், அவ்வளவு பொக்கிஷம், அவ்வளவு ஆழங்கள், அவ்வளவு ரகசியங்கள், அவ்வளவு மறைபொருட்கள். அல்லேலூயா. டெய்லி 10 பிரசங்கம் பண்ணா கூட பிரசங்கித்து தீராத அவ்வளவு உள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், பிரசித்தம் பண்ணுகிற கூட்டம் மிகுதி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்க கேட்க என்ன ஆகும்? ஞானம். அப்பதான் போன வாரம் சொன்னேன், மரியாள் எங்க உட்கார்ந்தா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் தான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக சாராள் உள்ளத்துல நகைச்சது கூட ஆண்டவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் 13வது வசனத்துல ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்தே, நான் கிழவியாய்
சொல்வானே. அவளே சொல்லிக்கிறேன், நான் கிழவி, எனக்கு எங்க நடக்க போகுது, நான் அறிவே இல்லை, எனக்கு எங்க நான் இப்ப பெரிய ஆளாக போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எப்படி பிசினஸ்ல வளர போறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எப்படி படிக்க போறேன் சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன்றார். ஹல்லேலூயா, ஆமென். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் நான் உன்னிடத்திற்கு ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் வருவேன். Again I will come. அல்லேலூயா, ஆமென். 10வது வசனம் சொல்றாரு, நிச்சயமாய் நான் உன்னிடத்திற்கு வருவேன், திரும்ப வருவேன்றாரு. 14 சொல்றாரு, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். நீ வேணா வராம இருக்கலாம், ஆனா நான் உன்னை தேடி வருவேன்றாரு. நீ வேணா விசுவாசிக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, சொன்னதை நிறைவேற்றுவாருங்க. அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ண நிறைவே. எத்தனை வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாசம் மாசம் வாக்கு தத்தம், வார வாரம் வாக்கு தத்தம், அனுதினமும் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, மனைவி சிரிக்கிறாளே, அவள் கிழவியா இருக்கிற நினைக்கிறாளே, சரீரம் செத்து போச்சுன்னு நினைக்கிறாளே, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாளே. இல்ல இல்ல, நான் திரும்பவும் வீட்டுக்கு வருவேன். வரும்பொழுது சாராள் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. வசனம் 21, அதாவது 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் படிங்களேன். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். அல்லேலூயா. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான், வரம்பா வரமாட்டான், ஆமென். கொடுக்கிறம்பா கொடுக்க மாட்டான், ஆமென். இந்த வேலையை செய்யறம்பா செய்ய மாட்டான். போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்துடும். இருக்கீங்களா? ஆமென். இல்ல நாட் ரீச்சபிள்னு வந்துடும். பார்த்து நம்பரை பார்த்து தள்ளி வச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் எப்படிங்க? கர்த்தர் சொன்னபடி, நிச்சயமாய் நான் திரும்ப ஒரு உற்பவ காலத்திட்டத்துல வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே மாதிரியாக தாம் சொல்லி இருந்தபடி. அல்லேலூயா. அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாதுங்க. அவர் வார்த்தை பொய் சொல்லாதுங்க. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்பனா மனுஷனை சொல்லுவான், பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். ஆனால் ஆண்டவர் மனம் மாற மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்ட்னரும்பா, நீங்க வசதியான உனக்கு பிடிக்காது, விலகிக்கிறம்பா. அல்லேலூயா. உனக்கு கட்டி உங்க கூட வாழ்றம்பா, ஆனா உனக்கு பிடிக்கலன்னா என்ன செய்வான்? விட்டு போயிருவான், மாறிடுவான். மனுஷன் மாறுவான். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தரோ மாறாதவர், அவர் ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இது 10வது நல்ல உற்சாகமா. அல்லேலூயா. தாம் சொல்லி இருந்தபடி, அடுத்தது உரைத்தபடியே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் உரைத்தபடி. அல்லேலூயா. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செஞ்சாரு. கர்த்தர் எதை செய்வாரோ அதைத்தான் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. ஒரு ஜீவன் தான் கை தட்டுது. ஆமென். தேவன் தாம் சொல்லியபடி
அவர் குறித்திருந்த காலத்திலே அவள் ஒரு குமாரனை, ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. யாருக்கோ நடக்கல, எங்கேயோ நடக்கல, யாருக்கு வார்த்தை வந்ததோ அவர்களுக்கு நடந்தது. தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வருமானால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் வருவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் சொன்ன ஆண்டவர் வந்தார், கொடுத்தார். அவள் பிள்ளை பெற்றாள். அந்த 90வது வயதில் பிள்ளை எடுத்து அவள் பால் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. 90 வயசுல என்ன செய்யலாம் சொல்லுங்க. Praise the Lord. 7வது வசனம் படிங்களேன். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். ஹல்லேலூயா. 5வது வசனம் படிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். எத்தனை வயசு? 100 வயது. 100 வயது. 100 வயசு. ஆமென். ஆமென். ஆபிரகாம் குழந்தை பிறக்கும் போது என்ன வயசுங்க? 100 வயசு. சொல்லுங்க, 100 வயசு. ஆமென். அப்புறம் சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? எவன் சொல்லும்? எவையா சொல்ல முடியும்? இந்த வயசுல குழந்தை பெத்து குழந்தைக்கு பால் கொடுக்கிறா. யார் சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். புட்டிப்பால் இல்லைங்க, அவள் சரீரத்திலேயே தாய்ப்பால் வருகிறது. எத்தனை வருஷம் கழிச்சு? 90 வருஷம். 90 வயதுல. அற்புதங்க. 90 வயதுல. காரணம் என்ன? அவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசம். 90 வயசுல அற்புதம் நடக்குதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் பிள்ளைக்கு என்ன செய்தாலாம்? பால் கொடுத்தாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். விசுவாசிச்சா என்ன கிடைக்கும்? விசுவாசிச்சா பெரிய விருந்து. ஹல்லேலூயா. விசுவாசிச்சா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையே, அவனுடைய 100வது வயதுல ஒரு பெரிய உயர்வை சந்தித்தான். ஒரு நிந்தை நீங்கினது, வாக்குத்தத்தம் நிறைவேறினது, ஆசீர்வாதம் பிறந்தது. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய விருந்து பண்ணினான். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வீட்டில இருந்த வேலைக்காரங்க மாத்திரம் எத்தனை பேருங்க? 318 பேர். வீட்டில இருந்த வேலைக்காரங்க மாத்திரம் 318 பேர். எப்போ? அது சோதோம் குமாராவின் ராஜா அந்த கெதர்லோகோமே இடத்துல சண்டையிட்டு தோத்த பொழுது அவங்களை மீட்கும்படியாக போனது. அது எப்போ? எந்த வருஷத்துல? கிட்டத்தட்ட ஒரு 80 வயசா இருக்கும்போது அவன் வீட்டில் இருந்த வேலையாட்கள் எவ்வளோங்க? 318 பேர். அப்ப 100 வயசா இருக்கும்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு என்னவா மாறிட்டாரு? ஒரு பெரிய சீமானா மாறிட்டார். பெரிய சீமானா மாறிட்டார். ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய பையனாகி ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக என்ன பண்றாருங்க? 10 ஒட்டகத்தை அனுப்புறாரு. 10 ஒட்டகம் நிறைய என்ன அனுப்புறாருங்க? தங்கம், வெள்ளி, பொண்ணு, பொருள் எல்லாம் அனுப்புறாரு. பொண்ணு பார்க்க போறதுக்கு எத்தனை ஒட்டகம் போகுதுங்க? 10 ஒட்டகம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம், எத்தனை பேர் போறாங்க?
எத்தனை கார் போகுது? மிஞ்சி போன ஒரு கார் போகும், 2 டூ வீலர் போகும், அல்லது பஸ்ல தான் போறாங்க ஜனங்கள். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன செய்யறாருங்க? தன் மகனாகி ஈசாக்குக்கு பெண் பார்க்க 10 ஒட்டகத்தை அனுப்புறான். ஒட்டகம் நிறைய வேலைக்காரங்களை அனுப்புறான். புரியுது உங்களுக்கு வித்தியாசம்? காரணம் என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், சீமானா இருக்கிறார். எதுக்கு சொல்ல வந்ததெல்லாம்? 318 பேர் வேலைக்காரங்க. 100 வயசு எத்தனை வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. திரளான வேலைக்காரங்க. அவன் வேலைக்காரங்களுக்கு விருந்து போட்டாலே பத்தாது. இப்ப ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணான். நம்ம டிசம்பர் மாசம் ஒரு விருந்து பண்றோம். அந்த விருந்துக்கு நிறைய ஜனங்க வராங்க. நம்ம சாதாரண சின்ன சர்ச்சில் விருந்து பண்ணாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா, ஆபிரகாம் விருந்து போட்டார். கேட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆபிரகாம் வீட்டு விருந்து, ஆபிரகாம் வீட்டு விருந்து, ஆபிரகாம். நிறைய ஜனங்க வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியம், எப்படி ஆச்சு? 100 வயசுல பிள்ளை பிறந்தது, 90 வயசுல பிள்ளை பிறந்தது, எப்படி எப்படி எப்படி? கர்த்தர் சொன்னாருங்க. 75 வயசா இருக்கும்போது வாக்கு பண்ண, நான் அதை அப்படியே நம்பினேன், அப்படியே கீழ்ப்படிந்தேன். 25 வருஷம் பொறுமையா காத்திருந்தேன். அந்த விசுவாசத்தை குறித்து அவிசுவாசமா இருக்கல, அந்த விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. கர்த்தர் சொன்ன செய்வார நம்பினேன். 25 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சுதந்திரத்தை ஆண்டவர் என் கையில கொடுத்தாருங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் செய்து நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உடம்புல மாற்றங்கள் வரலாம், என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் மாறல. அவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமை மாறல, அது அப்படியே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆக ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி இல்லைங்க? பலவீனமா இருக்கவில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தில் அவன் எப்படி இருந்தானா? பலம் உள்ளவனாயிருந்தான், வல்லவனாயிருந்தான். ஆக பிசிஏ சபையே எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாரா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.